பாஜக இருக்காங்க பார்த்தீங்களா, பாஜக சொல்லி தான் இவர் நிற்கிறாரு, இல்லை பாஜக சொல்லி தான் பெரியாரை பற்றி பேசுகிறாருன்னு நான் சொல்லலை. ஆனால் இவர் இப்படி செய்யறது அல்லது நிற்கிறது அல்லது பேசுறது என்பது இன்டைரக்டா பாஜகவோட ஓட்டு அவருக்கு வாங்கி தருது. பாஜகவுடைய ஓட்டை அவருக்கு வாங்கி தருது. அது இயல்பா நடக்குதா? திமுக எதிர்ப்பு நிலை சீமானுக்கான ஆதரவான ஒரு போக்கா வந்து பெரியாருக்கு எதிராக இருக்கிற உயர் ஜாதி ஓட்டு அது பெரும்பாலும் பாஜக. அந்த ஓட்டெல்லாம் வந்து சீமானுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சீமான் வந்து ஒரு கன்சிடரபிள் ஓட்டு வாங்குவார், கணிசமான ஓட்டு வாங்குவார். டெபாசிட் வாங்குவாரா இல்லையான்றது திமுக எவ்வளோ தூரம் தன்னுடைய பொசிஷனை ஏற்றின்னு போகிறதோ அதை பொறுத்து தான் பார்க்க முடியும் நம்ம. ஸோ போன வாட்டி 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் இவிகேஎஸ் ஜெயிச்சார். இந்த வாட்டி எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுன்றது ஓகே. ஆனால் ஒரு இடைத்தேர்தலுக்கு ஒரு ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சிக்கான ஒரு காரசாரமான மோதல் இருக்குல்ல, அது இங்கே மிஸ் ஆகிட்டு ஒரு பெரியார் என்கிற ஒரு இஷ்யூக்குள்ள சுருங்கிடுது. ஆக்சுவலா எல்லா இடைத்தேர்தல் மாதிரி இருக்க ஒரு பரபரப்புன்ற விஷயம் இல்ல, பரபரப்பு இல்லாத போயிடுது. சீமான் என்னதான் பெரியாரை பத்தி பேசினாலுமே அதுக்கு எதிர்க்க வந்து ஒரு களமாடுறதுக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம் பண்றாங்க. பட் அது பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுற ஒரு விஷயமா இல்லை. முக்கியமான கட்சியான திமுக வந்து அந்த பெரியார பதில் சொல்ற விதமா பல விஷயங்கள்ல எதிர்வினை ஆற்றாதனால சீமான் வந்து ஒரு கை ஓசையாவே இருக்கார். அவரோட திமுகவுமே பல்ஸ் பார்த்துக்குதான் ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தா, பெரிய இப்போ அண்ணா சார்ந்த விஷயங்கள்ல இவர் பேசுகிறப்போ, அண்ணாமலை பேசுகிறப்போ அண்ணா திமுக எந்த ஒரு ரிஃப்ளெக்ட்டுமே பண்ணவே இல்லை, திமுக தான் பண்ணுச்சு. இப்போ பெரியாருக்கான அரசியல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பார்க்கறதுக்கான விஷயமா திமுகவும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. மேபி பெரியாருக்கு எதிராக பேசினா சீமானுக்கு ஓட்டு விழலை அப்படின்னா பெரியார் அரசியல் இன்னும் உயிர்ப்போடு இருக்குது. இல்லை சீமானுக்கு அதிகமான ஓட்டு விழுந்துருச்சுன்னா இல்லை பெரியார் வச்சதுக்கப்புறம் அரசியல் பண்ண முடியாதுன்ற ஒரு மனநிலைக்கு திமுக வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கில் வந்து இறங்க விரும்பலை. எப்படி இருந்தாலும் இவங்க வின் பண்ண போகிறாங்க. இவங்க வின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சீமான் பேசினதெல்லாம் மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. சீமான் பேசினது மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சீமானோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப சீமான் என்ன சொல்லுவாரு, பெரியார் மண்ணிலேயே பெரியார் எடுத்து பேசி நான் இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டேன்னு அவர் சொல்லுவாரு. ஆனா அந்த ஓட்டு வந்து இந்த தேர்தலுக்கு மட்டும்தான். அடுத்த பொது தேர்தலில் அந்த ஓட்டு கூட அவர் கிடைக்காது. இது இந்த தேர்தலோட இந்த விஷயம் சரி. பொது தேர்தலில் இந்த விஷயத்தை அவர் எடுக்க மாட்டார் சீமான். ஏன்னா அவர் தேர்தல் மாத்திட்டே இருக்காரு. பெரியார் ஆதரிச்சு பேசினாரு, திராவிடத்தை ஆதரிச்சு பேசினாரு, இப்போ விஜய் ஆதரிச்சு பேசினாரு, விஜய் எல்லாம் எதிர்த்தாரு. இப்போ வந்து பெரியார எழுத்து பேசுறாரு. நாளைக்கே பிரபாகரன் எழுத்து பேசினாலும் பேசுவார், சொல்ல முடியாது. இவன் நம்பிக்கைக்குரிய ஆள் கிடையாது. ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாத, நிலைத்தன்மையே இல்லாத ஒரு ஆளாக இருக்காங்க இவங்கெல்லாம். தேவைக்கேற்றபடி இப்போ வந்து அவர் இந்த இடைத்தேர்தலுக்காக தான் பெரியார் சப்ஜெக்ட் அவர் எடுத்திருக்காரு. இந்த இடைத்தேர்தலில் எடுத்தார் சப்ஜெக்ட் எடுத்தார்னா பாஜக ஓட்டை வாங்குறதுக்காக தான் எடுத்தார். ஆக்சுவலாக உயர்ஜாதி ஓட்டை வாங்குறதுக்காக தான் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா